சிபிஐயினுடைய கைதுக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கைதை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சிபிஐயினுடைய இந்த கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அமலாக்கத்துறை மீதான விசாரணையில் அவருக்கு ஏற்கனவே ஜாமீனானது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ ஆனது அவரை கைது செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து அந்த கைது நடவடிக்கைகளை ரத்து செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தனக்கு அமலாக்கத்துறை ஒரு கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு ஜாமீனை வழங்கியுள்ளது. மேலும் ஒரு இன்சூரன்ஸ் கைதாக சிபிஐ கைதானது பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகளுக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது புறம்பானது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து இந்த ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் சிபிஐ கைது நடவடிக்கையின் காரணமாக அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு சிபிஐ கைது நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாடியுள்ளார். சிபிஐயினுடைய கைதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில். சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம், கண்ணமங்கலம் பகுதிகளில் கனமழையால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த விவசாயிகளுடைய பாதிப்பு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரும்பேடு, சேவூர், தச்சூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வருகின்ற நிலையில் கடந்த ஒரு வாரமாக இடைவிடாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. நேற்றிரவு ஆரணி மற்றும் புதுப்பாளையம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதும் நீர் மூழ்கியது. இதே போன்று தச்சூர், அடையபுலம், முருகமங்கலம் ஆகிய பகுதியிலும் நீரில் மூழ்கியது. குறிப்பாக அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வரும் நிலையில் தற்போது இந்த மழையால் விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் விவசாயம் நிகழ்ந்த ஒரு பெரிய மாவட்டமாக விளங்கி வருகிறது. ஆரணி என்றாலே பட்டுக்கும் நெல்லரிசிக்கும் பெயரற்ற ஊராக விளங்கி வரக்கூடிய இந்த ஆரணியில் கடந்த ஒரு வார பெய்த மழையில் சுமார் இன்று மட்டும் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் 500 ஏக்கர், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் மிகவும் மழையில் நனைந்து நாசமாகி இருப்பது என்று கூறலாம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிகவும் நஷ்டமே என்று கூறலாம். அபிநயா, ஆரணி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்களின் பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி.